சுட்டெரிக்கிற வெயிலேருந்து தப்பிக்க வாங்க போகலான்னு கிளம்பிட்டோம். எங்கன்னு தானே பார்க்குறீங்க? ஆந்திராவில் இருக்கிற தடா ஃபால்ஸ்க்கு தான். வீட்டில் இருந்தே 12 o'clock தான் கிளம்பணும். ரெடில்ஸ்லேருந்து கும்மிடிப்பூண்டி வழியாக தான் நாங்கள் போகணும். வழியில் நுங்கு வாங்கி சாப்பிட்டோம். லன்ச் டைம் வந்ததால் பசி தாங்க முடியல. விட்ரா வண்டியை நேராக ஹோட்டலுக்குன்னு போயிட்டோம். அங்கே போனால் தம்பி பிரியாணி வேணும்னு சொல்லிட்டான். பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸும் வாங்கிட்டு தடா ஃபால்ஸை நோக்கி கிளம்பிட்டோம். ஆஹா, வரதபாளையம் வந்தாச்சு, இதோ போக போகிறோம் ஃபால்ஸ்ன்னு பார்த்தா போய்கிட்டே இருக்கோம். ஒரு வழியாக தடா என்ட்ரன்ஸ் ரீச் ஆகிட்டோம். 4 வீலருக்கு என்ட்ரி ஃபீஸ் 300 rupees. ஒரு பர்சனுக்கு டிக்கெட் 50 rupees பே பண்ணிவிட்டு பார்க்கிங் போயிட்டோம். சாப்பிட்டாதான்டா நான் நடப்பேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்த லஞ்சும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நடக்க போகிற வழியெல்லாம் குட்டி நேரோட இருந்துச்சு. பட் குளிச்சா ஃபால்ஸில் தான் குளிப்பேன்னு நடக்க ஆரம்பித்தா வழி போய்கிட்டே இருக்குது. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு தோணுச்சு. டைமிங் 8 to 4 o'clock தான். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே 3 o'clock. 1 hourல ஃபால்ஸை ரீச் ஆக முடியாதுன்னு தோணுச்சு. சரி, இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நீரோடையில் இறங்கி குளிக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 1/2 hour தான் இருக்கும். சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னு தானே பார்க்குறீங்க? எங்கேருந்து தான் இந்த கருமேகம் வந்துச்சுன்னே தெரியாது. தூறல் போட ஆரம்பிச்சது. 1 hourக்கு சரியான மழை. நமக்கு லக்கு தாண்டா இன்னைக்குன்னு மழையில் நனைஞ்சிக்கிட்டே தண்ணியில் என்ஜாய் பண்ணும். சில்லுன்னு மழையும் இதமான காற்றும் வேறு லெவல் போங்க. 5 o'clock மழையில் நனைஞ்சிக்கிட்டே பார்க்கிங் வந்து அங்கே இருக்கிற ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு லெமன் டீயும் குடிச்சிட்டு 8 o'clock வீட்டுக்கு வந்துட்டோம்.